ஹாய் டேவிட், வெல்கம் பேக் டு ஆஃப்ஸ்கேட் ஸ்போர்ட். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அமேசானோட டெலிவரி ஃப்ரான்ச்சைஸ் எப்படி எடுக்கிறது, அதோட பிஸ்னஸை எப்படி கொண்டு போகிறது, இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இதில் நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, அப்புறம் ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஹெல்ப்பர் ஒர்க்லேருந்து ஐடி ப்ரொஃபஷனல் ஒர்க் வரைக்கும் ஒர்க் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். யாராவது ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷன் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க ஒர்க்கை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ எனக்கு இந்த ஏரியாவில் வந்து ஒர்க் வேணும், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பர்சனலாக நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அது எல்லாமே நாங்கள் நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு சூட்டபுளாக ஒர்க்கை வந்து நாங்கள் ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து அலௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். வின்னிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ரைஸாக அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பார்க்கும்போது இடையில கியூஆர் கோடு மாதிரி வரும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கியூஆர் கோடு வரும். ஃபர்ஸ்ட் கியூஆர் கோடு வந்தது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இடையில கியூஆர் கோடு வந்துக்கிட்டே இருக்கும். மேபி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கிவ்அவேல வின் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அமேசானோட டெலிவரி ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஒரு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் சம்மந்தமாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன இது இருக்குது, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐடியா இருக்கும். அது லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி இன்னும் நம்ம அதே லெவலில் போகணும் அப்படிங்கிற மாதிரி லேடிஸும் அதிக லெவலில் இருக்காங்க. இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஆன்லைன் மூலியமாக அமேசானோட டெலிவரி ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணி அவங்களே ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா எப்படி இந்த பிஸ்னஸை வந்து டெலிவரி பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறது, அதுக்கான ஃபுல் ஐடியாஸ், டீம் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட்டு இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் படி வேலை செஞ்சால் மட்டும் போதும். இதில் நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி இயர்லி டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்போ இந்த டெலிவரி பிஸ்னஸ்க்கான இது யாரெல்லாம் இந்த எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அது இல்லாமல் பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வேர்டு அவுட்வேர்டு நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அதோட என்ட்ரி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா, என்ட்ரி ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களோட வேர் ஹவுஸ்க்கு ஒரு குடோனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டீங்க, உங்களோட வேர் ஹவுஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட என்ட்ரி ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அந்த ப்ராடக்டோட என்ட்ரி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த என்ட்ரி நீங்கள் கரெக்டாக வச்சது இல்லாமல் அதோட அமேசானோட ஹெட் ஆஃபீஸ்க்கும் அந்த என்ட்ரி போய் கரெக்டாகவே சேரும். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 10க்கு 10 ஒரு
ஸ்பேஸ் வேணும். ரூம் நீங்கள் வந்து ஒரு குடோன் மாதிரி வைக்கணும், 10க்கு 10 ஸ்பேஸ் மாதிரி வச்சிருக்கணும். அப்படி ஒரு வேர் ஹவுஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசானோட டெல்லி குடோன் வேர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த இடத்துல இருக்கும். இப்போ சென்னையில் ஒரு ஏரியாவில் அமேசானோட ஹெட் ஆஃபீஸ் இந்த வேர் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சரௌண்டிங்கில் நம்மளோட அந்த இடத்துல இருந்து ஒரு ஃப்ரான்சைஸை எடுத்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம ஒரு குடோன் மாதிரி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குடோன்ல இருந்து இப்போ எக்ஸாம்பிள் வடபழனிலேருந்து அந்த சரௌண்டிங்கில் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த சரௌண்டிங்கில் மட்டும் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான 10க்கு 10 ஒரு வேர் ஹவுஸ் குடோன் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டெய்லி வந்து லோடு வந்து இறக்கிடுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு குட்டி யானையோ ஒரு டெம்போ டாடா ஏஸ் அந்த வண்டி இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த வண்டி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அது. நீங்கள் அது இல்லாமல் இதில் 1+1 ஒர்க் ஆள் கம்பல்சரி தேவை. நீங்கள் ஒரு ஆள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஆக நீங்கள் அது அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸோட மெம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏஎஸ்எம்இ அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏஎஸ்எம்இ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி வேர் ஹவுஸில் வெஹிக்கிள் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறோம், இந்த மாதிரி வேர் ஹவுஸ் ஆரம்பிக்க போகிறோம், குடோன் வச்சு இந்த மாதிரி டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எல்லாமே நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்காக இந்த மாதிரி ப்ரொசீஜரில் கேட்டுட்டு இருக்காங்க அமேசானில். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும். ஓகே ப்ரோ, இதில் எப்படி ப்ரோ நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா அமேசான் டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அவர் ஓன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிடிச்சதுன்னா இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த எக்ஸ்ப்ளோர் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆஃப் த காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதில் 1.5 லட்சம் நீங்கள் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனுவல் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 crores 3.6 crore வரை ஏர்ன் பண்ண முடியும். ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 19.2 lakhs வரைக்கும் நம்மளால வந்து இது பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி வந்து குடோனில் வந்து கூட்ஸ் வந்து இறக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்னிங் டு ஈவினிங் நைட்டு இந்த டைமிங் சொல்லிடுவாங்க. இந்த டைமிங் மட்டும்தான் உங்களுக்கு கூட்ஸ் வரும், டெலிவரி வரும், உங்கள் குடோனுக்கு வந்து லோடு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அன்டைமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, கூட்ஸ் வந்து இறக்குற பிரச்சனை இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீக்லி 7 days இருக்கும். வருஷத்தில் 365 நாள் இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து டெலிவரி பிஸ்னஸ் போது கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வரும். இதில் இவ்வளோ ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு இது எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் கொடுத்துருவாங்க. கிளிக் கொடுத்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அமேசானோட அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா அதில் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களோட நேமு, ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் உங்கள் டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் எல்லாமே உங்களோட பேசிக் டாக்குமெண்ட் எல்லாமே இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கா அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 weeks அந்த மாதிரி வந்து இதாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களோட பிஸ்னஸ் வந்து கொண்டு போகிறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அமேசானில். ஆட்டோமேட்டிக்காகவே இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத், இதோட பிஸ்னஸோட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் அப்பில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து இது பண்ண முடியும். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது கீழே அப்ளை நோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா
ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மில் உங்களோட டாக்குமெண்ட், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க. ஆன்லைன் மூலயமா தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களோட டாக்குமெண்ட் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா உங்களுக்கு 2 weeks வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. எப்படி பண்ணணும், இந்த ப்ராசஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா உங்கள் பிஸ்னஸ்க்கான ஹெல்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமிஷன் பேசிக்கில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வந்துருந்து வரும். அதில் ப்ராடக்ட் வந்து எந்த ப்ராடக்ட் கரெக்டாக போகுது, எந்த ப்ராடக்ட் கரெக்டாக வருது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் நிறையா வந்து ரிட்டர்ன்ஸு, அப்புறம் இந்த ரீபர்ச்சஸ் இந்த மாதிரி நிறையா வரும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸும் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது தான் கிடைக்கும். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வைங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரான்சைஸை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டாக எடுத்து கொண்டு போகணும். வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் அமேசான் கூட டைப்ல இருந்து நம்ம பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மணி மறக்காம கிவ்அவேல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமாக இன்னொரு வீடியோ வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.